பிரம்மம் வித்யா கீதா அத்தியாயம் 4 வசனம் 6 பரமார்த்திக் பொருள். அஜோத்பி சன்னவ்யயாத்மா பூதானாமேஸ்வரோயபி சன் பிரகிருதம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்மயாயா. அதாவது, நான் பிறக்காத மற்றும் அழிக்க முடியாத ஆன்மாவாக இருந்தாலும் அனைத்து மகாபோதங்களுக்கும் மகாபோதங்களால் ஆன உடல்களுக்கும் நான் கடவுள். நான் பிரகிருதியின் தன்னிறைவு பெற்றவன், அதாவது பிரகிருதி தோன்றியவர். மேலும் நான் எனது படைப்பு யோகமய சக்தி மூலம் இந்த உலகில் என்னை வெளிப்படுத்துகிறேன் அல்லது அவதாரம் எடுக்கிறேன். கடவுள் நான் அனைத்து மகாபோதங்களுக்கும் மகாபோதங்களால் ஆன உடல்களுக்கும் கடவுள் என்று கூறுகிறார். அதாவது, இவை அனைத்தையும் உருவாக்குவது, வளர்ப்பது மற்றும் அழிப்பது நானே. ஒரு குழந்தை வீட்டில் ஏதோ மர வேலைகளைச் செய்து கொண்டிருந்தபோது அவரது கட்டைவிரல் ஒரு கனமான மரக்கற்றையின் கீழ் விழுந்தபோது கட்டைவிரலின் நகம் மோசமாக அழுத்தப்பட்டதால் பிரிந்தது. அருகில் நின்ற தந்தை அவரை திட்டி, ஆணியால் கட்டைவிரல் காப்பாற்றப்பட்டது, கவனமாக வேலை செய்யுங்கள், இல்லையெனில் உங்களுக்கு நிறைய காயம் ஏற்படும் என்று கூறினார். நகத்தால் கட்டைவிரல் காப்பாற்றப்பட்டது என்ற எண்ணம் குழந்தைக்கு வந்தது. மறுநாள் கட்டு போட்ட பிறகு அவர் பள்ளிக்குச் சென்று நகத்தால் கட்டைவிரல் எவ்வாறு காப்பாற்றப்பட்டது என்று ஆசிரியரிடம் கேட்டார். நகங்கள் கடினமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும். திடீர் அழுத்தம் இருக்கும்போது அவை பரவி அனைத்து எடையையும் பரப்பி கட்டைவிரலை அதிக தீங்கு விளைவிக்காமல் காப்பாற்றும் என்று ஆசிரியர் கூறினார். இந்த நகங்கள் எதனால் ஆனவை என்று குழந்தை கேட்டது. அவை எலும்புகள் இல்லையா? நம் முடி எதனால் ஆனது? உடல் என்ன செய்தாலும் உடலுக்கு மட்டுமே தெரியும் என்று ஆசிரியர் கூறினார். குழந்தைக்கு எதுவும் புரியவில்லை. மேலும், நகங்களை எப்படி உருவாக்குவது என்று எனக்கு தெரியாது, இப்போது நகங்கள் எப்படி உருவாகும் என்று ஆசிரியர் கேட்டார். கவலைப்படாதே, உடல்தானே நகங்களை உருவாக்கும் என்று ஆசிரியர் கூறினார். உடலுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறதா என்று குழந்தை மிகவும் ஆச்சரியப்பட்டது. எனக்கும் இது இல்லை. உடல் என்னை விட அறிவுள்ளதா? வீட்டிற்குச் சென்றதும் அவன் அம்மாவிடமும் அதையே கேட்டான். கடவுள் நம் அனைவரின் உடல்களிலும் வாழ்கிறார் என்றும் அவர் ஒரு மெக்கானிக்கைப் போல அதை சரிசெய்து கொண்டே இருக்கிறார் என்றும் அம்மா சொன்னார்கள். இப்போது அந்த குழந்தை மிகவும் பருமனான மெக்கானிக் மாமா அவர்கள் இருக்கும் இடத்தில் வசிப்பதைப் பார்த்து இன்னும் ஆச்சரியப்பட்டது. அந்த மாமா என் உடலுக்குள் எப்படி வாழ முடியும்? தத்துவ ஞானத்தைப் பற்றிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு உடலிலும் எந்த உயிரினம் உயிருடன் இருந்தாலும், எந்த இனத்தைச் சேர்ந்த உயிரினம், எந்த கிரகம் அல்லது எந்த பிரபஞ்சத்தின் துணைக்கோள், அதில் 2 உணர்வுள்ள கூறுகள் உள்ளன. இவை 2 பறவைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. முதலில் வந்த முதல் உணர்வுள்ள உறுப்பு அல்லது பறவை கடவுள். அது முதலில் வந்தது என்றால் உடல் இல்லாதபோது, பின்னர் கடவுள் இந்த உடலை அணுக்களை இணைத்து ஒரு முழுமையான திட்டத்தை நிறைவு செய்வதன் மூலம் உருவாக்கினார். இரண்டாவது உணர்வுள்ள உறுப்பு அல்லது பறவை என்பது உயிரினம், அதாவது ஆன்மா. இது கடவுளால் உருவாக்கப்பட்ட உயிரற்ற உடலை உயிர்ப்பிக்கிறது. முதல் உணர்வுள்ள உறுப்பு கடவுள் முழு பிரபஞ்சத்திலும் எங்கும் நிறைந்துள்ளார். மேலும் அவர் இந்த உடல்கள் அனைத்தையும் படைப்பவர், வளர்ப்பவர் மற்றும் அழிப்பவர். இது உயிரினத்தின் உடலில் நுழைவதற்கு முன்பே இருந்தது. உயிரினத்தின் உடலை விட்டு வெளியேறிய பிறகும் இந்த உடலை வெவ்வேறு கூறுகளாக உடைத்து 5 கூறுகளையும் அவற்றின் மகா கூறுகளில் கலக்கிறது. ஒருமுறை பார்வதி தேவியும் இதே கேள்வியை மகாதேவ் ஜியிடம் கேட்டார். இந்த எல்லையற்ற படைப்பில், எல்லையற்ற கிரகங்களில், எல்லையற்ற பிரபஞ்சங்களில், எல்லையற்ற செயற்கைக்கோள்களில் மற்றும் அவற்றில் உள்ள எல்லையற்ற வகையான உயிரினங்களில் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் அனைவரின் உடல்களையும் படைத்து, வளர்த்து, அழிக்கிறார். கடவுள் இதை எவ்வாறு செய்கிறார்? ராமசரித மானசின் ஆரண்ய காண்டத்தில் மகாதேவ் ஜி இந்த தெய்வீக மறைப்பொருளான அறிவை மா பார்வதி ஜியிடம் சைகைகள் மூலம் உமா கஹுன் மைன் அனுபாவ் அப்னா மூலம் கூறுகிறார். சத்ய ஹரி பஜன் ஜகத் சப் சப்னா. அதாவது, உமா, இந்த உலகில் கடவுளின் பெயர் மட்டுமே உண்மை,
இந்த உலகம் வெறும் கனவுதான் என்று எனது அனுபவத்தைச் சொல்கிறேன். மகாதேவ் ஜி இந்த உலகில் கடவுளை உண்மை என்று அழைக்கவில்லை, கடவுளின் பெயரை உண்மை என்று அழைத்தார். இந்த உலகத்தை ஒரு கனவு என்று அழைத்தார். இந்த பிரபஞ்சம் கடவுளின் விருப்பத்தாலும் கடவுளின் தியானத்தாலும் கடவுளின் விருப்பத்தாலும் உருவாக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகாதேவ் ஜி முழுமையாக அறிந்திருக்கிறார். ஒரு மனிதன் எந்த ஒரு திட்டத்தையோ அல்லது யோசனையையோ அல்லது கதையையோ நினைத்து அதை ஒரு திரைப்படம் போல தன் மனதில் பார்ப்பது போல, இந்த முழு பிரபஞ்சமும் கடவுளின் விருப்பப்படி மாயாவால் கடவுளின் ரஜோகுண பகுதியின் இயக்கத்தால் முழுமையாக உணர்வுடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரபஞ்சத்தில் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட, கடவுளின் விருப்பத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மற்றும் கடவுளின் அறிவில் இல்லாத எதுவும் இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சம் நனவின் உண்மையற்ற வடிவமாகும். மேலும் கடவுளின் ரஜோகுண பகுதி ஒரு மனிதனின் கற்பனையில் ஒரு திட்டம் அல்லது கதை உருவாக்கப்படுவது போல. ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் மனதில் பார்க்கிறான். அவன் வேறு எங்காவது சிந்திப்பதை நிறுத்தும்போதோ அல்லது வேறு எங்காவது கவனம் செலுத்தும்போதோ அந்த மனிதனின் மனதின் அந்த பிரபஞ்சம் அந்த மனிதனின் மனதில் கரைந்துவிடும் அல்லது ஒன்றிணைகிறது. அது வெளியே எங்கும் செல்லாது. அந்த மனிதனே அந்த மனதில் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் பொருள் மற்றும் கருவி காரணமாக இருக்கிறான். அந்த மனிதனிலும் அவனது மனதில் உருவாக்கப்பட்ட உலகத்திலும் அந்த மனிதன் உண்மை, அந்த உலகம் பொய். அந்த மனிதன் அந்த உலகில் இல்லை, ஆனால் அந்த உலகம் அந்த மனிதனுக்குள் இருக்கிறது. அதாவது அந்த மனதிற்குள் உருவாக்கப்பட்ட உலகில் அந்த மனிதன் சத் என்று அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அந்த மனிதன் இந்த உலகம் தனது மனதிற்குள் இருப்பதை அறிவான். ஆனால் மீதமுள்ள உலகம் வெறும் கற்பனை அல்லது கனவு. அதேபோல் கடவுளும் இந்த உலகத்தை படைத்து வளர்த்து அழித்துக் கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த உலகில் கடவுளை விட யாராவது சக்தி வாய்ந்தவராக, அறிவாளியாக, மகிமை வாய்ந்தவராக, கற்றிருந்தவராக இருக்க முடியுமா? கடவுள் சிந்திக்க வேண்டும், இந்த உலகம் தோன்றுகிறது. அவர் சிந்திக்க வேண்டும், இந்த உலகம் சக்தி வாய்ந்த உயிரினங்களால் நிரப்பப்படுகிறது. மேலும் சிந்திப்பதன் மூலம் அனைத்து உயிரினங்களும், அதாவது பேய்கள், மனிதர்கள், கடவுள்கள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் போன்றவை அழிக்கப்படுகின்றன. மகாதேவ் ஜி இதை சைகைகள் மூலம் பார்வதி ஜிக்கு விளக்கினார். சத்ய ஹரி பஜன், ஜகத் சப் சப்னா. நான் உலகிற்கு வர விரும்பும் போது எனது யோகமாயையுடன் எனது சொந்த வடிவத்தையும் உடலையும் உருவாக்குகிறேன் என்று கடவுள் கூறுகிறார். அதாவது உயிரினங்களின் படைப்புக்கும் கடவுளின் படைப்புக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. ஒரு உவமை உள்ளது. ஒரு குழந்தை ஒரு துணிச்சலான சிப்பாயின் கதையை படித்து தான் ஒரு சிப்பாயாக இருந்தால் என்று நினைக்கத் தொடங்கியது. பல எதிரிகள் தங்கள் கைகளில் பல வாள்கள் மற்றும் ஈட்டிகளுடன் வருகிறார்கள் என்றும் தனது சக வீரர்கள் அவர்களுடன் மிகவும் துணிச்சலுடன் போராடுகிறார்கள் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் எதிரி மிகவும் சக்தி வாய்ந்தவர். பின்னர் அந்த குழந்தை ஒரு சிப்பாயாக வந்து ஒரு நீண்ட குச்சியை எடுத்து அனைத்து எதிரிகளையும் அடித்து அங்கிருந்து விரட்டியது. இப்போது தத்துவ பிரஷ்னத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். குழந்தையின் மனம் ஒரு உலகத்தை உருவாக்கியது. 2 வகையான உணர்வுள்ள உடல்கள் இருந்தன. ஒன்று அவனே, மற்றொன்று வீரர்கள், தோழர்கள் மற்றும் எதிரிகள். தானே இருப்பவன் ஸ்வான்ஷ் என்றும் மற்ற 2 விபேனான்ஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. நான் தான் யோசிப்பவன் என்றும் என்ன நடக்கிறது என்பது எல்லாம் என் கற்பனை என்றும் ஸ்வான்ஷுக்கு மட்டுமே தெரியும். மற்ற எதிரிகளும் தோழர்களும் குழந்தை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை மட்டுமே செய்கிறார்கள். அவருடைய சொந்த தோழர்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்படுவது போல. கடவுளின் படைப்பிலும் 2 பகுதிகள் உள்ளன. முதலாவது அவரே ஒரு அவதார வடிவில் தோன்றுவது. இரண்டாவது மீதமுள்ள உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், அசுரர்கள், மனிதர்கள், கடவுள்கள், கந்தர்வர்கள் போன்ற அனைத்து வகையான உயிரினங்கள், இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எந்த உயிரினங்கள், கிரகங்கள் போன்றவை. உயிரினங்கள் அவற்றின் ஆன்மா, அதாவது நுட்பமான உடல், மகாதத்வா அதாவது பிரம்மாவின் பகுதி,
மேலும் அவர் உயிரினத்தின் புத்தி, உணர்வு, மனம் போன்ற கூறுகளின் மீது உரிமை கொண்டவர். ஆனால் கடவுள் தானே வரும்போது, அந்த உணர்வுள்ள உறுப்பு பிரம்மாவின் ஒரு பகுதி அல்ல, அது கடவுளின் சொந்த பகுதி, மற்றும் மாயா உறுப்பு, அறியாமையின் வடிவத்தில் உள்ள மாயா, அதிலிருந்து வெவ்வேறு பகுதிகளின் உடல்கள் உருவாகின்றன. கடவுளின் உடல் மாயாவிலிருந்து அறிவு வடிவில் உருவாகிறது, அதாவது சத்குண பகுதி மாயாவை ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் அவர் தன்னுள் உள்ள அனைத்து சக்திகளையும் அறிவையும் உள்வாங்கும் திறன் கொண்டவர். கிருஷ்ணா அவதாரம் எடுத்தபோது பிரம்மாவுக்குத் தெரியாது, அவருடைய மகனும் நாராயண் ஜியின் பக்தருமான நாரதர் ஜி, கோகுலத்தின் வெண்ணெய் திருடன் பகவான் நாராயணன் தான் என்று சொன்னபோது அவர் அதை நம்பவில்லை. ஆனால் நாரதர் ஜி பொய் சொல்ல முடியாது என்பதை பிரம்மா ஜி நன்கு அறிந்திருந்தார். எனவே அவரே கிருஷ்ணா ஜியை சோதிக்க வந்தார். கடவுளின் இரகசிய சமிக்ஞைகளை அவரால் அறிய முடியவில்லை. எனவே கிருஷ்ணா ஜி தனது மாயாபதியின் வடிவத்தை காட்ட வேண்டியிருந்தது. மேலும் 4 நாட்கள் மற்றும் 4 இரவுகள் கிருஷ்ணர் மட்டுமே கோகுலத்தில் கோஷம் மேய்ப்பராக, பசுவாக, பறவையாக இருந்தார். அந்த நாட்களில் நடந்த அனைத்து திருமணங்களிலும் கிருஷ்ணாஜி மணமகனாகவும் கிருஷ்ணாஜி பராதியாகவும் இருந்தார். 4 பகல் மற்றும் 4 இரவுகள் பிரம்மாஜியின் 4 பகல் மற்றும் 4 இரவுகள் என்றும், பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகளில் நேரம் அங்கேயே நின்றுவிட்டது, கோகுலத்தில் மட்டுமே நேரம் அதன் வேகத்தில் இருந்தது என்றும் ஒரு கதை கூறுகிறது. மேலும் இது பிரம்மாஜியால் எடுக்கப்பட்ட கிருஷ்ணாஜியின் சோதனை. எனவே கோகுல் பிருந்தாவனம் என்ற நிலம் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து சற்று வித்தியாசமானது. இந்த வசனத்தில் கடவுள் கூறியது இதுதான்: நான் எனது படைப்பு சக்தியான யோகமாயாவின் மூலம் இந்த உலகில் என்னை வெளிப்படுத்துகிறேன் அல்லது அவதாரம் எடுக்கிறேன். அதாவது எல்லோரிடமிருந்தும் வேறுபட்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் போல, அதாவது எனது சொந்த விருப்பத்தால் நான் ஆகிறேன். இதுவே இந்த வசனத்தின் ஆன்மீக அர்த்தம்.